வணக்கம், இது தேவகோட்டை ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 200 கிராம் வெல்லம். இது வந்து பாதாம் பீசின். இது வந்து எடிபிள் கம். இது 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட். இது வந்து இந்த கப்பில் 1/4 கப் நிறைய எடுத்திருக்கேன். நெய் வந்து 125 கிராம். இது கேஷ்யூ நட் பாதாம் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து கசகசா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மெலன் சீட்ஸ் அதுவும் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அந்த எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதெல்லாம் இந்த பாதாம் பீசின் போட்டுக்கிறேன். போடுறதுனால லட்டு நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. இது கடிப்படும் போது நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போடுறேன். வறுத்து எடுத்துக்கிறேன். இதை கசகசா போடுறேன். கசகசா நல்லா வறுபட்டுருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். மெலன் சீட்ஸ் அதோட இந்த நான் டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டுக்கிறேன். திரும்ப நெய் விட்டுக்கிறேன். இதில் இந்த மாவை போட்டு வறுக்கணும். நல்லா வறுத்துக்கணும். சரி, நான் 1/4 கப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். ரைசின்ஸ் இது வந்து இதோட மாவோட சும்மா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வறுபடும். நல்லா கலந்துக்கிட்டேன்னா சக்கரை பாகையும் மாவும் நல்லா கலந்துட்டேன். நான் எடுத்த 125 கிராம்ஸ் நெய்யில் வந்து இது மீதி இருக்குது. நான் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன்.
இதில் என்ன நட்ஸ் போடணும் அது அவங்கவுங்க விருப்பம்தான். அதே மாதிரி கீ வந்து ஒன்லி வறுக்கிறதுக்கு மட்டும்தான். கோதுமை மாவு மட்டும் நல்லா நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். இதில் குறைச்சும் நெய் கொஞ்சம் குறைச்சி போடுறதுனாலும் குறைச்சி போட்டுக்கலாம்.